வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி டெட் பேப்பர் 2 தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம கிளாஸில் பார்த்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழினுடைய ஆன்சர் கீ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக. ஓகேங்களா, இது செய்யுள் வரி கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, அதேமாதிரி போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது செய்யுள் வரியில் வரும். நெக்ஸ்ட்டு, அஞ்சு, இளைஞ்சி, சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அஞ்சு. அஞ்சு அப்படிங்கிறது எல்லா லெட்டர்ஸுமே மாறிருக்கும். அதாவது 5 அப்படிங்கிறது 5ன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அது முற்றுப்போலி. நெக்ஸ்ட்டு, இளைஞ்சி அப்படிங்கிறதுல இடையில இருக்கக்கூடிய சொல்லு தான் வந்து மாறிருக்கும். ஸோ அது இடைப்போலி. நெக்ஸ்ட்டு, சாம்பரில் வந்து இரு வந்து இல். ஓகேங்களா, இந்த 2 லெட்டர்ஸ் தான் மாறிக்கும். அதாவது கடைசி எழுத்து, அதான் கடை. அதனால தான் என்னது கடைப்போலி. அப்போ ஆன்சர் 32க்கு டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் சி, வெட்டி அடிக்குது மின்னல். இதுதான் மயங்கொலி பிழையற்ற தொடர். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? முன்னிலை அப்படிங்கும்போது தன்மை முன்னிலை படக்க. இதில் முன்னிலை அப்படிங்கும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்றீர்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பில். புன்புலம் அப்படிங்கிறது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு, தாழ் பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகை, முக்காலங்களை உணர்த்தும். ஸோ இது வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு, பாய்வன. பாய்வன அப்படிங்கும்போது பன்மையில் வரும். ஸோ அது பலவின்பால் வினைமுற்று. தடவரை அப்படிங்கும்போது தட அப்படிங்கிறது உரிச்சொல். ஸோ தடவரை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், இது மாத்திரை கேட்டிருக்காங்க. அதாவது கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, அடுத்தது ஒற்று மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. அப்போ இங்கே 1 + 1 + 1, அந்த இரு வந்து ஒற்று. ஸோ அரை, மொத்தம் 3½ மாத்திரை. அப்போ 36க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின், ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர். இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல்? இதில் சால அப்படிங்கும்போது நமக்கு உரிச்சொல்னு தெரியும். ஸோ இதனோட இலக்கண குறிப்பு உரிச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 38வது பாருங்க, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இந்த செய்யுள் வரி கொடுத்துட்டு அதில் என்ன கேட்குறாங்க, இக்குறளில் உள்ள முரண் சொற்களை எழுதுக. முரண் சொல் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டான வேர்டு. அப்போ இதுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய செய்யுளில் எது முரண் சொல்? வலியார், மெலியார். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 39வது கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? இடைச்சொல் அப்படிங்கும்போது நம்ம 9th பார்த்துருப்போம், மற்றொன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 40வது கொஸ்டின், 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமை இடம்பெறும் வேற்றுமை உருபு எது அப்படிங்கும்போது வேற்றுமை உருபிலே நமக்கு 5ஆம் 7ஆம்க்கு கொடுத்துருப்பாங்க பொதுவாக இல். ஓகேங்களா, இல் தான் 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறக்கூடிய வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு 41வது கொஸ்டின், பொறுத்துக. அதாவது வெண்பா அப்படிங்கும்போது என்ன ஓசை வரும்? செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஓகேங்களா, இப்போ 41வது ஆன்சர் என்னது? பி. நெக்ஸ்ட்டு, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு எது அப்படிங்கும்போது ஆடுக அப்படிங்கும்போது என்னது? கா, இய, இயர், அல் இந்த மாதிரி கடைசியில் வந்தாவே நமக்கு அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. அப்போ 42வது ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு 43வது, வில் வாள் இலக்கண குறிப்பு தருக. அப்போ இதில் என்னது? வில்லும் வாளும். அப்போ அந்த அப்படிங்கிறத மறைந்து வந்திருக்கு. ஸோ இது உம்மை தொகை. 43க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 44வது கொஸ்டின், கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள். படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கூடியும், அதான் என்னது? திரிசொல். அப்போ 44வது ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர்கள். இதில் நம்ம பாவகை பார்க்கும்போதே, அதாவது சீர் பிரிச்சல் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். ஈரசை சீருக்கு வேறு பெயர்கள் என்னது? இயற்சீர். 45க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படிங்கும்போது ராதா ஸ்டார்டிங்கில் வராது, மற்றது எல்லாமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். 46க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. அப்போ உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து இந்த 3மே என்னது? நமக்கு வினையெச்ச சொற்கள். 47க்கு ஆன்சர் பி.
நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி. அப்போ இறுதி அப்படிங்கும்போது ஈருன்னு வந்துடும். ஸோ இறுதி எழுத்து உயிர் எழுத்து. ஸோ அதனால் உயிர் ஈற்று புணர்ச்சி. அப்போ 48க்கு ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட்டு 49வது கொஸ்டின், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரிது மொழிதல் அணி, அதாவது உவமையை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது உவமையை மட்டும் விளக்குவது தான் பிரிது மொழிதல் அணி. 49க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதலில் வராது. நெக்ஸ்ட்டு பகாபதம் டேஸ் வகைப்படும், 4 வகைப்படும். அதாவது பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரிப்பகாபதம் என 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு விற்கொடி இச்சொல்லுக்கு புணர்ச்சி யாது? அப்போ விற்கொடி நம்ம என்னென்னு பிரிக்கலாம்? வில் குட்டல் கொடி, அந்த இல் இர்ராக திரிந்தது. ஸோ விற்கொடி அப்படிங்கிறது திரிதல் புணர்ச்சியில் வந்தது. அப்போ 52க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின், தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரச்சத்தினோட விகுதிகள் ஆ உம், இந்த ரெண்டுமே தெரிநிலை பெயரச்சத்தினோட விகுதிகள். 53க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்றியது பயங்கிழு கொல்லி. ஸோ இக்கு தான் வல்லின ஒற்று. 54க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின், உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது? அப்போ பெயரச்சம் அப்படிங்கும்போது நமக்கு கடைசியில் பெயரச்சம். ஸோ வளர்ந்த. 55க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகை 3ஆக பிரிக்கலாம். அதான் தோன்றல், திரிதல், கெடுதல். நெக்ஸ்ட்டு கூற்று 2, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. ஊருக்கு, அப்போ கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. ஆனால் இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? 56க்கு ஏ. நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின், பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? முற்றெச்சம் அப்படிங்கும்போதே நம்ம பார்த்துருப்போம், புக்லேயே இருக்கும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இதுதான் 57க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 58க்கு, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. இப்போ தான் மேலே ஒரு குறள் பார்த்தோம், பிரிது மொழிதல் அணின்னு. பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது உவமையை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதன் மூலமாக என்ன கருத்தை கூறுறாங்களோ அதை சொல்கிறது தான் பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட்டு 59வது மீனிங் கேட்டிருக்காங்க. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் எனது நிலப்பகுதி. 59க்கு டெல்லி. நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று, வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். காரணம், வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். அதனால தான் என்னது காலம் கறந்த பெயரச்சம் என அழைக்கப்படும். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. 60க்கு ஆன்சர் சி. ஓகே, தேங்க்யூ.